எல்லோருக்கும் வணக்கம். நான் பவானி முத்துராமலிங்கம். நான் இன்றைக்கி டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேச போகிறேன். என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டுக்காரர் கல்லந்திரி முத்துராமலிங்கம். அவர் இப்போ நீ 5 மணிக்கு ரெடியாரு அப்படின்னா நான் 5 மணிக்கு ரெடியாக இருக்கணும். 5:01 ஆனாலுமே கத்த ஆரம்பிச்சிருவார். ரொம்ப சத்தம் போடுவார். சங்கடமாக இருக்கும். அப்படி தான் ஒரு தடவை இவர் கவர்னராக இருக்கும்போது மேடையில் இருக்கார். நானும் மேடைக்கு போக வேண்டியது. நான் வீட்டில் இருந்து கொஞ்சம் லேட்டாக, நான் ஸ்கூட்டரில் தான் வருவேன், கொஞ்சம் வந்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. அப்போ நான் வந்ததுமே மேடையில் இருக்கிறவங்க எல்லோரும் என்ன சொன்னாங்க, வா ஸ்டேஜுக்கு வா பவானி வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி எல்லோரும் கூப்பிட்டாங்க. நான் போகலை. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரரை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவர் கூப்பிட மாட்டாருன்னு. அவர் என்ன சொன்னார், வேண்டாம் 5 நிமிஷம் லேட் பண்ணிட்டா, அதனால் ஸ்டேஜுக்கெல்லாம் கூப்பிட வேண்டாம், கீழே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் கீழே இருந்தாங்க. எல்லோரும் என்னையும் பறக்குன்னு பார்க்குறாங்க, இன்னும் இப்படி ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அப்படின்ட்டு. ஆமாம், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போகல. அதே நேரத்தில் கவர்னர்ஸுக்கு எல்லாருக்கும் மரியாதை செய்கிறதுக்காக ஒரு கோயிலில் ரெடி பண்ணியிருந்தாங்க. நானும் கிளம்பிட்டேன். கிளம்பும்போது என் கண்ணாடியை நான் முதல் நாள் துணி காய போடும்போது மொட்டை மாடியில் வச்சுட்டேன். வைக்கும்போது இந்த கண்ணாடி இங்கேயே தேடிக்கிட்டே தெரிஞ்சேன். இங்கே பாரு, நீ தன் கண்ணாடியை போட்டுட்டு வா போ அப்படி நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் போக முடியல. கடைசியில் என்னால் போக முடியாது. ட்ரெஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டு நான் போக முடியாது. திரும்பி நான் வீட்டிலேயே நான் இருந்துட்டேன். அதனால் இவர் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன்னு சொல்லி நான் கரெக்டாக இருப்பேன். இன்றைக்கி நான் சிலோனில் இருக்கேன். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சிலோன் தான். மதுரையில் இருந்து நேற்று தான் ஃப்ளைட்டில் வந்தேன். என்னோடய அண்ணன் பையனுக்கு அண்ணன் பையன் லண்டனில் வேலை பார்க்குறாரு, பொண்ணும் லண்டனில் வேலை பார்க்குது, டாக்டரு. இவர் என்ஜினியரு. என்ன அண்ணன் அவரும் என்ஜினியர் தான். அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்கார். 2 பேர். இப்போ இவங்களுக்கு பொண்ணு சிலோன் பொண்ணுங்கிறனால இன்னைக்கு கல்யாணம். இன்னைக்கு தாலி உருக்கி தான் போடுவாங்க சிலோனில். அதனால் தாலி உருக்கிற ஃபங்க்ஷன், தாலிக்கு தங்கம் உருக்கிற ஃபங்க்ஷன் இன்னைக்கு கிளம்புறோம். நாங்கள் ஒரு 15 பேர் போகிறோம். நான் ஏர்லியராக ரெடி ஆகிட்டேன். ரெடி ஆனு போய் பார்த்தா அண்ணியெல்லாம் கிளம்பவே இல்லை. சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், அவங்க லேட் பண்ணுறதுனால எல்லாருக்குமே சங்கடம் தான். நான் ஏர்லியராக குளிச்சதுனால இப்போ நான் ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய வேலை நான் பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு இருப்பேன், தியானம் பண்ணுவேன், அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு ஈஸியாக இருக்குது. அதனால் நான் இப்போ என்ன செய்கிறது, 4:30 மணிக்கு எந்திரிச்சு வீட்டில் எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமிக்கு விளக்கு பற்ற வச்சுட்டு குளிச்சு எல்லாம் பண்ணிவிட்டு வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு சமையல் பண்ணுவேன். சமையல் பண்ண எல்லா வேலையும் ஏர்லியராக முடிஞ்சிட்டும். அப்புறம் நான் நிறைய என்னென்ன யோசித்து வேலைகள் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால் எல்லோரும் கொஞ்சம் ஏர்லியராக எந்திரிச்சு டைம் கரெக்டாக மேனேஜ்மெண்ட் டைமை கடைப்பிடிச்சிங்கன்னா எல்லா வேலையுமே ஈஸியாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.